பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. நாம நினைச்ச மாதிரியே நாம மிஷனை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுக்கான நேரம் வந்துருச்சு. கெமிக்கலை இப்ப தண்ணியில போட்டுடலாம். எவ்வளவு ஜாலியா ஸ்விம்மிங்க என்ஜாய் பண்ற பாத்தியா? ஓ அதுன்னு அவனுக்கு பின்னால என்னது? ஷார்க்காச்சே. சுவாமி சுவாமி தண்ணில இருந்து முதல்ல வெளில வா, உனக்கு பின்னால ஷார்க் வருது. அச்சா இங்க ஷார்க் இருக்கா? இங்கயா? இல்ல இங்கயா? பின்னாடி இருக்கே, காப்பாத்துங்க. நான் இல்ல. அச்சோ டவலு போச்சே. விட்டாயத்தையும் அவுத்துரும் போல இருக்கே, காப்பாத்துங்க. சிவா, கடல்ல இருந்து ஷார்க்ஸ் எல்லாம் வெளியில வந்துருச்சுப்பா. சீக்கிரமா போலீஸ கூட்டிட்டு வா ப்ளீஸ். ஓடுங்க. சுவாமி அங்கிள் போன் பண்ணிருந்தாரு. அவர் ஏதோ வித்தியாசமா பேசிட்டு இருந்தாரு. பீச் அப்புறம் ஷார்க்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் அங்க போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அங்க என்ன நடக்குதுன்னு நீ போய் பார்த்து செக் பண்ணி சொல்ல முடியுமா ரேவா? ஓகே சிவா. இங்க பாருங்க, அதே யூடி நம்ம பீச்ல ஷார்க் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க போலாம். சீக்கிரம் ஓடுங்க, ஊருக்குள்ள ஷார்க்ஸ் வந்துகிட்டு இருக்கே. ஓடுங்க. இவர் என்ன பயத்துல என்னென்னமோ உளறிட்டு போயிட்டு இருக்காரு. தண்ணியை விட்டு ஷார்க் எங்கயாவது ஊருக்குள்ள வருமா? ஐயோ ஆதி, அங்க பாரு, நிஜமாவே ஷார்க் தண்ணியை விட்டு நிலத்துல வந்துட்டு இருக்கு. அங்க பாரு. நீங்க ரெண்டு பேரும் அநியாயத்துக்கு பயப்படுறீங்கப்பா. இந்த சின்ன ஷார்க்குக்கா இவ்ளோ பயம்? என்ன மாதிரி ஒரு மாவீரன் இருக்கும்போது நீங்களும் பயப்படலாமா? மம்மி! அட, நான் ஒன்னும் உன்னோட மம்மி இல்லப்பா. என்னோட பேரு ஆதி. குட் மார்னிங், குட் மார்னிங். இந்தாங்க உங்களோட குட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மாடி, ஓடும்போது சொல்லிட்டு ஓடக்கூடாதா? கொஞ்சம் விட்டுருந்தா ஷார்க் என்ன கடிச்சே சாப்பிட்டுருக்கோம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஹெல்ப். சிவா, என்ன காப்பாத்து. அம்மே. கான்ஸ்டபிளே, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? யாரோ இந்த ஊர்ல ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டாங்க. ஊருக்குள்ள தண்ணியை விட்டு ஷார்க் வெளியில வந்ததா சொல்றாங்க. நீயே சொல்லுப்பா, ஷார்க்கால எப்படி தண்ணியை விட்டு ரோட்ல நடந்து வர முடியும் சொல்லு? அது தண்ணியில இருக்கிற அனிமல் தானே. ஐயா லட்டு சிங் ஐயா, ஷார்க் வந்துகிட்டு இருக்குங்க. எங்க? அட, இந்த மனுஷங்க எல்லாம் என்னங்கப்பா, யாராவது ஒரு வதந்தியை கிளப்பி விட்டா அதையே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஷார்க்கால எப்படி தண்ணியை விட்டு ரோட்ல நடக்க முடியும்? லட்டு சிங் சார், ஷார்க் உங்க பின்னால நிக்குது. சொன்னா நம்புங்க, ஓடிடுங்க. அட, எதுக்காகப்பா தேவையில்லாம இப்படி பயந்து ஓடுறீங்க? எஸ் கமேன். யாரு? யாருப்பா? யோ கான்ஸ்டபிளே, ஏன் அப்படி செவத்துக்கு பின்னால பள்ளி மாதிரி ஓட்டி நிக்கிற? நாடி திரும்பி பாருங்களே சார். ஏன் பின்னால என்னய்யா? பின்னால யாருமே இல்ல. ஏ
விடாம துரத்துது. ஓடுங்க ஓடுங்க. நீங்க எதுக்காக என் பின்னாடியே வரீங்க? காப்பாத்துங்க. அடடா எங்க போறதுன்னு தெரியலையே. காப்பாத்துங்க சிவா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஷார்க்ஸ் வந்துருச்சு. என்னையா சொராமீனெல்லாம் நிலத்துக்கு வந்துருச்சு? சொராமீனை கடலுக்கு திருப்பி அனுப்புற ராகத்தை பாடுறேன் பாருங்க. தாத்தா, இது பாட்டு பாடுறதுக்கான நேரம் கிடையாது. இப்போ இங்க இருந்து ஓட வேண்டிய நேரம். வாங்க ஓடிடலாம். நான் பாட்டு பாடி அதை உள்ள அனுப்புற பாட்டுக்கிட்டே ஊருக்குள்ள வராம சாருகமா ஓடுது, சாருக்க ஓடுது, சொரா வீடு ஓடுது, அடேங்கப்பா தாத்தா, பிரமாதம். உங்க ராகத்தை கேட்டு அந்த ஷாக்ஸ் எல்லாம் இங்க இருந்து ஓடி போயிருச்சு தாத்தா. சூப்பர். தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ சோ மச். வாங்க ஐயா, என் கூட வீட்டுக்குள்ள வாங்க. பல ராகங்கள் இருக்கு, பாடி காட்டிடுறேன். மறுபடியுமா தாத்தா? இன்னைக்கு இந்த ராகம் போதும், நாளைக்கு வரேன். பாய் பாய். சிவா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். எங்க மாவீரன் ஆதியோட முகத்தை நீ அப்ப வந்து பாத்துருக்கணும் சிவா. ஆமா ஆமா, நீங்க ஓடாம அப்படி நின்னீங்க பாருங்க. யார் பயமுறுத்தினது யார் பயந்ததுங்கிறது இப்ப பாயிண்டே கிடையாது. ஷார்க் எப்படி இப்ப சிட்டிக்குள்ள வந்ததுங்கிறது தான் விஷயமே. ஷார்க் ஒருவேளை தண்ணிக்கு வெளியில வந்தா கூட அதால ரொம்ப நேரம் தண்ணிக்கு வெளியில இருக்க முடியாது. அப்புறம் எப்படி சிட்டிக்குள்ள வந்துச்சு? சிட்டிக்குள்ள ஷார்க்க வரவிடாம எப்படி தடுக்கிறதுங்கறத பத்தி தான் நாம யோசிச்சாகணும். சிவா, நம்ம எதுக்கும் கொஞ்சம் லட்டு சிங் சார் கிட்ட பேசி பப்ளிக் யாரையும் கொஞ்ச நாளைக்கு பீச் பக்கம் போகாம இருக்கணும்னு சொல்லணும். பாதுகாப்புக்கு கரண்டாலான வேலி போடுறது நல்லது. அப்பதான் ஷார்க் அந்த தண்ணியை தாண்டி நிலத்துக்குள்ள வராம திரும்ப கடலுக்குள்ளேயே போயிடும். சிவா, பிரில்லியன்ட் ஐடியா ரேவா. எஸ், ஐடியானா எப்படி இருக்கணும் ரேவா? ரொம்ப சூப்பரா சொன்னேன். நானும் இதே மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஒட்டெல்லாம் கேட்கல, நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன். சரி வந்துட்டமே, உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி லட்டு சிங் அங்கிள், இப்போ கீழே இறங்குங்க. ஐடியாவை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. வந்துட்டேன். போச்சு. இப்ப இவங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கவனமா கேளுங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்போதும் உங்களை காப்பாத்துறதுல ரொம்ப கவனமா இருக்கும். இப்ப இந்த வேலிய தாண்டி ஷார்க்கால வர முடியாது. வந்தா இந்த முள்ளு குத்தி கிழிக்கும். கண்டிப்பா வராது. அப்படி இந்த வேலியில என்னதான் இருக்கு? அத விளக்கமா நான் சொல்றேன். இதுல கரண்ட் பாஸ் ஆகதா இல்லையான்னு தெரியலையே. இந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே. இப்ப இதுல கைய வைக்கலாமா கைய வைக்க வேணாமான்னு தெரியலையே. நல்ல வேலை, இதுல கரண்ட் பாஸ் ஆகல. இது ஒண்ணு சாதாரண வேலி கிடையவே கிடையாது. இந்த வேலியில கரண்ட் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஷார்க் இத டச் பண்ண உடனே ஷார்க்குக்கே ஷாக் அடிக்கும். இப்ப இதுல கரண்ட் பாஸ் ஆகல. ஓ கான்ஸ்டபிளே, நீ இத கரண்ட பாஸ் பண்ணு. கரண்ட பாஸ் பண்ண சொன்னேன். இதோ இப்பவே பாஸ் பண்ணிடுறேன். கான்ஸ்டபிள், வேலியில எப்படியா கரண்ட் பாஸ் ஆச்சு? சாரி சார், நீங்க தான் கரெக்டா பாஸ் பண்ணனு சொன்னீங்க. நான் பாஸ் பண்ணிட்டேன் சார். தப்பிச்சிட்டேன். எப்படியோ நான் உயிர் தப்பிச்சிட்டேன். எல்லாரும் பாத்துட்டீங்களா? இந்த வேலியில ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகுது. இது பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா ஷார்க்கால இல்ல ஷாக்கால ஆபத்து உண்டு. இதனால ஷார்க்கால நம்ம ஊருக்குள்ள நுழைய முடியாது. உன்னோட ஃபுல் பிளானும் இப்ப வேஸ்டா வீணா போயிடுச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பீச் சைடுல லேசர் ஃபென்சிங் வச்சுட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஷாக்ஸால எப்படி ஊருக்குள்ள போக முடியும்? காப்ரா சார், நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? நான் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். ஷார்க்கால பீச் வழியா வர முடியலன்னா என்ன, அதால கண்டிப்பா ஊருக்குள்ள போறதுக்கு வேற வழியா கண்டுபிடிச்சிடும். ஊருக்குள்ள இந்த டிரைனேஜ் தண்ணி கடலுக்குள்ள போய் கலக்குது இல்லையா, அந்த வழியா ஷார்க்கு இந்த ஊருக்குள்ள கண்டிப்பா வந்துரும். வெல் டன் சயின்டிஸ்ட்.
உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நல்லபடியா சக்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஷார்க்ஸ் தண்ணியிலையும் தரையிலையும் சர்வைவ் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ காப்ரா சார். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. அது என்னன்னா ஷார்க்கால கொஞ்ச நேரம் மட்டும்தான் தரையில இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அது தண்ணிய தேடி வந்துடுது. நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னா இந்த ஷார்க்குங்கெல்லாம் ரொம்ப நேரம் தரையில இருக்கணும் இல்லையா? சுறாக்கள் நிலப்பகுதிக்கு வந்திருக்க. எனக்கு என்னமோ இந்த சுறாக்கள் மேல யாரோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி தோணுது. ஆனா கரெக்டா என்ன நடந்திருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை எனக்கு அந்த பீச்ல இருந்து கொஞ்சம் தண்ணி கிடைச்சதுன்னா அதை வச்சு ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சார், நாளை காலையில நான் உங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துடுறேன். சிவா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நீ திரும்ப கரைக்கு வர வரைக்கும் நாங்க வேலியில கரண்ட் பாஸ் பண்ணாம வச்சிருக்கோம். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்துரு. அத பாருங்க, நம்ம சிவா வெளியில வந்துட்டான். சிவா! நம்ம என்ன நினைச்சோமோ அதுதான் நடந்திருக்கு. கடல்ல இந்த பகுதியில யாரோ ஒரு குறிப்பிட்ட கெமிக்கலை கலந்திருக்காங்க. அந்த கெமிக்கலால பாதிச்ச சுறாக்கள் நிலத்துக்கு வந்து இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுது. சார், இப்ப நாம என்ன பண்றது? முள்ளை எப்படி முள்ளால எடுக்கணுமோ அதே மாதிரி கெமிக்கலால தான் அழிக்கணும். இதோ இந்த கெமிக்கல் இத கடல் நீர்ல கலந்துட்டா மட்டும் போதும். முன்னாடி இருந்த கெமிக்கலோட ஒட்டுமொத்த பவரை அழிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி ஷார்க் எல்லாம் பழையபடி நம்ம கடலுக்கு கொண்டு போய் ஆகணும். லட்டு சிங் அங்கிள், ரேவா, ஆதி, யூடி, நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு ஷார்க்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சீக்கிரம் ஓடுங்க, ஷார்க்! இங்க பாரு. புடி புடி, என்ன வந்து புடி, என்ன முடிஞ்சா புடி. வா வா வா, புடி புடி புடி, வா. இதுக்கே தலை சுத்தினா எப்படி? முடிஞ்சா என்ன வந்து பிடிச்சு காட்டு. வா வா.
சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆன். இந்த பசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வாங்க அது என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம். சிவா சைக்கிள் வேகமா ஓட்டு. சைக்கிளுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் கடை எனக்கு தான்ப்பா, சீக்கிரம் போ. சிவா சீக்கிரம் போ, ரெண்டாவது கடை எனக்கு தான் கிடைக்கும். எனக்கு பயமா இருக்கு, சைக்கிளை பறக்க வையேன். இன்னும் கொஞ்ச தூரம் கடலுக்குள்ள நாம போயாகணும். இத புடி ரேவா, நம்ம சீ சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல போகும்போது அப்போ நீ கடல்ல இந்த சொல்யூஷனை ஊத்திடு, சரியா? ஓகே சிவா. ம். வெரி குட் சிவா, நீ எங்க எல்லாரையும் காப்பாத்திட்ட. வா வா வா, வெரி குட். முதல்ல போஸ் கொடுத்தே போட்டோ எடுத்துக்குவோம். போட்டோகிராஃபர் ஸ்டைலா போட்டோ எடுங்க. அப்படியே அப்படிதான். நான் பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க வீணாக்கிட்டீங்க. கோடிக்கணக்கான பணம் எனக்கு நஷ்டமாயிடுச்சு. உங்க எல்லாரையும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். பொதுமக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீங்க பண்ணவே கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். லட்டு சிங் அங்கிள், முதல்ல இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் என்னோட முத வேலையே சிவா. ஐயா, இந்த சயின்டிஸ்டுக்கே காப்பு போட்டாங்களே. நீங்க சயின்டிஸ்டா இருந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னா நீங்க உங்களோட நாலேஜ தப்பா யூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட பவரையும் நாலேஜையும் எப்பவும் மக்களோட நல்லதுக்காக தான் நீங்க யூஸ் பண்ணணும். யூ ஆர் ரைட் சிவா, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். we are sorry. நாங்க ஷார்க்க தண்ணிக்குள்ள எப்படி அனுப்பணும் பாத்தீங்கல்ல, அது போல அதே மாதிரி உங்களையும் நான் உள்ள அனுப்ப போறேன் பாருங்க. தாத்தா பாடுறத நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னங்க காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? சிவாவை கூப்பிட்டுட்டோண்டாமா, நீ கேட்கல. ஒரு அற்புதமான ராகம் இருக்கு. சிவா நீ எங்க இருக்க, சிவா வந்து விடு, சிவா சிவா நீ எங்க இருந்தாலும் சரி, சிவா வந்து விடு, சிவா வந்து விடு. குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் பாட்டி. இந்த வீட்ல பொழுது விடிஞ்சு கேவலமான பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் எப்படி சிவா அது குட் மார்னிங்கா இருக்க முடியும்? பேட் மார்னிங் தான். சிவா கண்ணா, நேற்றே உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தன் பிகோ என்னை பார்க்க லண்டன்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் ஃபிளைட்டு கொஞ்ச நேரத்துல இங்க லேண்ட் ஆயிடும். கொஞ்சம் எனக்காக அவனை போய் இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க அண்ணா. ஓகே தாத்தா. பிளேன் இப்ப லேண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹலோ ஆச்சாரியா, நான் உன்னோட ஊருக்குள்ள வந்துட்டேன்ப்பா. டாக்ஸில வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். நீ அங்கே இரு. என் பேரன் சிவா உன்னை பிக்கப் பண்றதுக்கு அங்க வந்திருக்கான். நீ எங்க வழி தவறி போயிட போற? வழி தெரியாம தொலைறதுக்கு நான் என்ன சின்ன பையனா? நான் டாக்ஸில வந்துகிட்டு இருக்கேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னோட வீட்டுக்கு வந்துருவேன். நீ சிவா கிட்ட வரவேன்னு சொல்லு. சரி சரி. ஹலோ ஹலோ, யாருங்க நீங்கெல்லாம்? கொஞ்சம் ஓரமா போங்களேன். இங்க பாரு, நாங்க சொல்ற இடத்துக்கு போய்கிட்டே இரு. ஆமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க? புரியலையா? நாங்க உன்னை கிட்னாப் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கிட்னாப்பா? ஆச்சாரியா ஆச்சாரியா, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். வர வழியில சில பேர் ஜீப்ரால வந்தாங்க. இப்போ என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஏதாவது பண்ணு ஆச்சாரியா. நீ ஒன்னும் கவலைப்படாத பிக்கோ. ஹலோ 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 சிவா, என் நண்பன் பிக்கோ இருக்கான்ல, அவனை ஏதோ ஜீப்ரா கேங் கடத்திட்டு போயிட்டாங்களாம். ஓகே தாத்தா, நான் இப்பவே போறேன். என்னாச்சு சிவா? தாத்தாவோட ஃப்ரெண்டை ஏதோ ஜீப்ரா கேங் கடத்திட்டு போயிட்டாங்களா? சின்ன பையா, வழியை விட்டு ஒதுங்க நில்ல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஜீப்ரா கேங், ஹேண்ட்ஸ் அப். இந்த லட்டு சிங் ஏரியாவிலேயே கிட்னாப்பிங்க. இந்த லட்டு சிங் ஏரியாவில் கிட்னாப் பண்ணணும்னு பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறவங்களே பயப்படுவாங்க. நீ என்னன்னா ஜீப்ரா வச்சுட்டே கிட்னாப் பண்ணலாம்னு நினைக்கிறியா? நிறுத்துங்க நிறுத்துங்க. சிவா, அவன் அங்கிள கடத்திட்டு போறான் பாரு. இன்ஸ்பெக்டர் சார், எங்களுக்கும் கிட்னாப்பிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க கிட்ட அவங்க பணம் கொடுத்தாங்க. ஜீப்ரா ரைடிங் பண்ணணும்னு எங்க கிட்ட சொன்னாங்க. நாங்க வந்தோம். இதுக்கு மேல எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது சார். எதுவுமே தெரியாதா? நான் கோபத்துல ஒரு அடி அடிச்சேன்னா ஒரு உண்மையை கூட மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. சிவா, நீ போப்பா. இந்த மாதிரி கேடி பசங்க கிட்ட எப்படி உண்மையை வர வைக்கணுங்கிற ட்ரைனிங் எல்லாம் போலீஸ்ல எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணு. நான் தாத்தாவோட ஃப்ரெண்டை எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்கங்கிற உண்மையை உன்கிட்ட சொல்றேன். ஓகே லட்டு சிங் அங்கிள். தலைய நிமித்தி பாரு. நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில மறைக்காம சொல்லிடுங்க. சார், உங்களை மாதிரி ஒரு பலமான இன்ஸ்பெக்டர் முன்னாடி நாங்க எப்படி சார் தலை நிமிர்ந்து பார்க்க முடியும்? போங்க சார். என்ன கவனிச்சியா கான்ஸ்டபிள்? என் பேர் ஒண்ணு சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. நான் உங்களை அடிக்க மாட்டேன்.
உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடுங்க. என்ன சார் சொல்றது? நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா பாஸ் தான் பிடிச்சிருப்பீங்க. அந்த சிவா எங்களை விசாரிக்காமலே எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டான். எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது சார். நீங்க மட்டும் வந்திருந்தீங்கன்னா எங்களை இப்படி பிடிச்சிருப்பீங்க. அப்புறம் மெதுவா விலங்க இப்படி மாட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்படி தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருப்பீங்க. கேட்டியா கான்ஸ்டபிள்? என்னோட ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாஸுடைய ஆளுங்களையும் இந்த மாதிரி லாக்அப் குள்ள போட்டு இந்த மாதிரி கோலை வச்சு நல்லா அடிச்சிருப்பீங்க. வலிக்குது, போதும் நிறுத்துங்க. ஏன் ஆக்ஷன் நீங்க பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்க தானே. பாய் பாய். சிவா, என்னோட பேரு தான் சோட்டே. ஆனா நான் பெரிய பெரிய வேலைகளை மட்டும்தான் பண்ணுவேன். ஆச்சாரியா சார். ஹலோ, யாருங்க பேசுறது? உங்க ஃப்ரெண்டோட மதிப்பு இப்போ 5 கோடி ரூபாய். என்ன 5 கோடி ரூபாவா? என் ஃப்ரெண்டை எங்கேயாவது விற்க போறியா? அவனுக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கா? என்ன உன் மூளைய வெளியில எங்கேயாவது பிக்னிக் அனுப்பியிருக்கியா? நீ எனக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதாவது உன் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா பார்க்கணும்னு நினைச்சா 5 கோடி ரூபாயை எடுத்துக்கிட்டு ஓல்ட் வாஷ் டவருக்கு முன்னாடி ஒரு மால் இருக்கு பத்தியா, அங்க வந்துரு. ஒரு வேளை நீ வரலன்னு வை, அதுக்கப்புறம் இவனை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி சொன்னது புரிஞ்சது இல்ல? வேண்டாம், சின்ன பைசா அதெல்லாம் வேண்டாம், பண்ண வேண்டாம்ப்பா. நான் 5 கோடி எடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல இத பத்தி சிவா கிட்ட சொல்லுங்க. இல்ல வேண்டாம், சிவா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் முதல்ல 5 கோடி எடுத்துட்டு போறேன். நேரம் ஓல்ட் வாஷ் டவருக்கு போகணும். என் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றிட்டு வந்துடுறேன். சின்ன வயசுல பார்த்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. இப்ப அவன் எப்படி இருப்பான், எந்த மாதிரி இருப்பான்னு தெரியல. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என்ன பார்க்க வேண்டாம். அவங்க எவ்வளவு அழகா ஜீப்ரா ஓட்டினாங்க பாத்தியா? நானும் என்னோட சின்ன வயசுல அந்த மாதிரி தான் ஜீப்ராவை ஓட்டிட்டு இருந்தேன். நீ ஓட்டுனது டாங்கிப்பா. என்னது? ஹலோ சிவா. ஓகே பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க இப்பவே அந்த இடத்துக்கு போறோம். பணம் எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்துட்டேன். நாங்க பண்ட போடுங்க. என் ஃப்ரெண்ட் எங்கன்னு சொல்லுப்பா. அந்த காருக்கு பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான்ல, அவன் தான் உன்னோட ஃப்ரெண்டு. பிக்கு பிக்கு, டே நண்பா, டே வந்துட்டான்டா. டேய் டேய் பிக்கு, என் நண்பா. யாருங்க பீக்கு? எங்க இருந்து வந்திருக்காங்க? என் பேர் ஒண்ணும் பீக்கு கிடையாதுங்க. ஏங்க என்னாச்சு? இந்த தாத்தாவை பாரு, இவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்ன கட்டி பிடிக்கிறாருமா. இல்ல நீங்க தான் என் ஃப்ரெண்டு பிக்கு. இங்க பாருங்க தாத்தா, உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? நீங்க சின்ன பையனா இருக்கும் போதே நான் பிறந்து இருக்க கூட மாட்டேன். நான் எப்படி உங்க சின்ன வயசு ஃப்ரெண்டா இருக்க முடியும் சொல்லுங்க? அதுவும் சரிதான், இவன் ரொம்ப சின்ன ஆளெல்லாம் இருக்கான். அப்படின்னா என்னோட பணம் எல்லாம் போச்சா? சிவா, நல்ல வேலை நீ வந்த. அங்க பாருப்பா, கிட்னாப்பர் என்கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு தப்பிச்சு போறான். என் நண்பனவா விடவே இல்லப்பா. நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, நான் முன்னாடி போறேன். அங்கிள் நில்லுங்க. என் தாத்தா கிட்ட இருந்து வாங்கின பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க.
இந்த லட்டு சிங்கோட வலையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பணத்தை தாத்தா கையில கொடுத்துட்டு தாத்தாவோட ஃப்ரெண்டை எங்க வச்சிருக்கேங்கிறத சொல்லிடு. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு யார பத்தியும் எதுவும் தெரியாது. இந்த தாத்தா கிட்ட இருந்து என்ன 5 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அவ்வளவுதான். தள்ளி போடுங்க. அங்க பாருங்க, லட்டு சிங் சார் ஒரு ஜீப்ராவை பிடிச்சிட்டாரு. லட்டு சிங் சார், நீங்க தான் ஒரு ஜீப்ராவை பிடிச்சீங்கல்ல, அப்புறம் எதுக்காக அதை விட்டீங்க? நான் எதுக்காக விட்டேன்னா, நான் கீழே விழும்போது அந்த ஜீப்ராவும் கீழே விழுந்து அடிபட்டுரும்ல, அதனாலதான். யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட தான் ரோபோட் பி இருக்கே. இது நமக்கு கரெக்டான லொகேஷனை காட்டும். லொகேஷன் இங்க தான் காட்டுது. ஆனா இங்க இருக்கிற எத்தனை மவுண்டைன் கேவ்ஸ்ல எந்த கேவ்ல இருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணுமே. அது எப்படி? எலி அதோட கூண்ல இருந்து வர வைக்கணும்னா அதுக்கு பூகம்பம் வந்தாகணும். அப்போ அது தானா வெளியில வந்து ஓடும். சிவா, நம்ம கிட்ட மிஷின் இல்லாம பூகம்பம் எப்படி வர வைக்கிறது? தாத்தாவோட டேலண்ட்டை யூஸ் பண்ண வேண்டியதான். தாத்தா, இன்னைக்கு நீங்க பாடுற பாட்டுல இந்த பூமியை அதரணும். இந்த இடத்துல உங்களை தடுக்க யாருமே இல்ல. அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ராகத்தை பாட போறேன். இது வரைக்கும் நானே பாடி கேட்டதில்ல. என்ன இது? திடீர்னு இங்க பூகம்பம் எப்படி வந்துச்சு? பாஸ், நம்ம உடனே வெளில போயிடலாம், இல்லன்னா அப்படியே சமமாயிடுவோம். ஆமா, இங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க. நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம், வாங்க. அதோ அங்க பாரு, ஜீப்ரா கேங். இது எல்லாத்தையும் நீங்க தான் பிளான் பண்ணீங்களா? எங்களை ஏமாத்தி வெளியே வர வச்சிருக்கீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க வெளியே வந்தா என்ன இப்ப? சின்ன பையா, நீங்க எல்லாரும் இதே கேவ்ஸ்ல ஒரேடியா காணாம போக போறீங்க. உங்க கதை முடிய போகுது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. தாத்தாவோட ஃப்ரெண்ட ஒழுங்கா திருப்பி அனுப்பிருங்க. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? இது இந்த கிட்னாப்பரோட ஸ்டைல் தான். நான் தான் ஃப்ரெண்டு மாதிரி கால் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஆளையே ஃப்ரெண்டா அனுப்பி வைப்பேன். அதுக்கப்புறம் அவனையே நான் கிட்னாப் பண்ணி எல்லார்கிட்டயும் பணத்தை வாங்குவேன். உங்க ஃப்ரெண்டு பீக்கு என்னோட ஆளு தான். இதோ இங்க நிக்கிறான் பாருங்க. அட்டாக் பண்ணுங்க, எல்லாரோட கதையையும் முடிச்சிருங்க.
மாட்டிக்கிட்டேனா? ஐயா சிவா, அவனை என்கிட்ட விட்டுறாங்கண்ணா. இவன் என் உணர்வுகளோடயே விளையாடிட்டாங்கண்ணா. இன்ஸ்பெக்டர் சார், இவர் பாட்டு கொடுமையில இருந்து என்ன காப்பாத்துங்க. தாத்தா, எதிரிய தானே பிடிக்கணும். என்ன ஏன் தாத்தா காத்துல பறக்க விட்டீங்க? சாரி லட்டு சிங்க, முதல்ல அந்த குற்றவாளி தூக்கி அரெஸ்ட் பண்ணியா? ஓ எஸ் எஸ் தாத்தா, கமா. ஏ சோட்டே, உன்னை செல்லுக்குள்ள போட்டு என்ன பண்ற பாரு. நீ சோட்டேவா இருந்தாலும் உனக்கு பெரிய ஜெயிலா போட்டு கொடுக்கறேன். ஹேண்ட்ஸ் அப். போங்க போங்க, எல்லாரும் சீக்கிரம் உள்ள போங்க. நீங்க எல்லாரும் உங்க கையில இருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டுருங்க. இல்லன்னா நீங்க யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வாய மூடுறியோ? அங்கிள், அவங்கள விட்டுருங்க. சின்ன பையா, மரியாதை எங்கேயாவது போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போங்க, போய் அந்த பையனை பிடிங்க. இத எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலங்க. இந்த துப்பாக்கியில இருந்து கொண்டு வந்துகிட்டே இருக்க. இதை நிறுத்துறதுக்கு யாராவது வழி சொல்லுங்களேன். எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இல்லன்னா யார் மேலேயாவது பட்டதுன்னா அப்புறம் என் மேல யாரும் குத்தம் சொல்லக்கூடாது. அப்பாடி, ஒரு வழியா கண்ணை தானா கீழே விழுந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து உங்களை பிடிச்சிட்டீங்கல்ல? எஸ் பாஸ். வெரி குட், வெரி குட். நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவங்கள அங்க இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. அவங்க எல்லாரையும் விடுறதுக்கு 500 கோடி ரூபாய் கேட்கணும், புரியுதா? கிடைச்சதும் நான் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்க வருவேன். அப்புறம் உங்க எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போவேன். இவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்காதீங்க, உங்களை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு யோசிங்க. முக்கியமா ஜெயிலுக்கு போறதுக்கு இப்பவே ரெடி ஆயிடுங்க. யார் பேசுறது? சின்ன பையன் பேசுற மாதிரி இருக்கே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏன் சொல்லக்கூடாதுங்கறத நான் உங்களை நேர்ல பாக்கும்போது சொல்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அட்ரஸ் சொல்லுங்க. என்ன, நீ எங்க ஆளுங்களை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியா? எஸ், இந்த வீரனோட பேரு சிவா. நீ 5 ஆளுங்களை அனுப்புன. என்ன ஆளுங்களை அனுப்பி இருந்தாலும் சிங்கிளா சமாளிச்சிருப்பான். பிராவோ, பிராவோ. என்னது? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? சிவா, சிவா, சிவா. மறுபடியும் ஒரு தடவை வேதா சிட்டியை டெரரிஸ்ட் கிட்ட இருந்து சிவா சண்டை போட்டு காப்பாத்திட்டான். பிரேக்கிங் நியூஸ், ரொம்பவே ஆபத்தான ஒரு நியூஸ் வந்திருக்கு. வீனஸ் சிட்டில மேன் வைரஸ் பிரேக் ஆயிருக்கு. இந்த வைரஸ் ரொம்ப ஆபத்தான வைரஸ். ஒருவேளை இது பரவிடுச்சுன்னா சிட்டி முழுக்க அழிஞ்சு போயிடும். இதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் பரவன எல்லா ஊரும் அழிஞ்சு போயிடுச்சு. இது வரைக்கும் இந்த வைரஸ்க்கு ஆன்டிடோட் கூட ரெடி ஆகல. இந்த பேட் வைரஸால முதல்ல இச்சிங் ஆகும், அப்புறம் நம்ம முகம் சிகப்பாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் செயல் இழந்து போயிடும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான நேரத்துல மருந்து கொடுக்கலனா அவங்கள காப்பாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கான ஆன்டிடோட் நம்ம சிட்டிலயும் கிடையாது, மத்த சிட்டிலயும் இல்ல. இது ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். நம்ம யூடி வீனஸ் சிட்டிக்கெல்லாம் போயிருக்கான்.
முதல்ல அவனுக்கு போன் பண்ணி உடனே இங்க திரும்ப வர சொல்லணும். இப்ப 5 பேருக்கு ஆல்ரெடி இந்த வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு. அதனால இவங்கள ஹாஸ்பிடல்ல ஸ்பெஷல் கேர் யூனிட்ல வச்சிருக்காங்க. இவங்கள பாக்குறதுக்கு அங்க பாருங்க, அது நம்ம யூடி தான். அடடா, அவனுக்கும் அந்த வைரஸ் அட்டாக் ஆயிருக்குப்பா. ஹலோ ஆண்டி, நான் சிவா பேசுறேன். சிவாவா? அவன் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கான்ப்பா. ஏதோ வைரஸ் அட்டாக்கா. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாம் சரியாயிடும். சிவா, எங்க இருக்க? நீ உடனே போலீஸ் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துடே. சிவா, இவர்தான் டாக்டர் சேன். இவர் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லுவாரு. இந்த மேட் வைரஸ் உண்மையிலே ரொம்ப மோசமான ஒரு வைரஸ். இதால அட்டாக் ஆனவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துப்பாங்க. இது ரொம்ப வேகமா பரவக்கூடியது. ஒட்டுமொத்த ஊரையே இது சீக்கிரமா அட்டாக் பண்ணிடும். இதை பற்றி நான் ரொம்ப நாளாவே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ரொம்ப குறைஞ்ச அளவில் ஆன்டிடாட் இருக்கு. இதை வச்சு கண்டிப்பா சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனா நிறைய பேருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போதைக்கு அந்த வைரஸ் நிறைய பேருக்கு பரவவே இல்லை. சில பேருக்கு மட்டும்தான் அட்டாக் ஆயிருக்கு. இந்த மருந்தை மட்டும் நீங்க அந்த இடத்துக்கு வித்தின் 1 hourல கொண்டு போய் சேர்த்துட்டா அந்த மேடு வைரஸ் பரவறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஈஸியா தடுக்க முடியும்பா. ஆனா நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நீங்க நினைச்சீங்கன்னா இத ஹெலிகாப்டர்ல இல்ல பிளேன்ல அங்க கொண்டு போகலாம்ல. ஆனா சிவா, டெரரிஸ்டோட அட்டாக்கால ஏர்போர்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறிடுச்சு. அது மட்டுமா, ரயில்வே ட்ராக்கு வெடிச்சு செதறி கிடக்கு. அதனால தான் நான் உன்னை இங்க வர சொன்னதே. நீ உன்னோட சைக்கிள்ல இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த மலைப்பாதை வழியா குறுக்கு வழியில போனீன்னா 1 hourல அந்த மலைக்கு போய் சேர்ந்துடலாம். இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல சிவா. ஓகே, நான் போறேன். ஆனா சிவா, அந்த வழி ரொம்ப டேஞ்சரான வழியாச்சே. ரேவா, வீனஸ் சிட்டியை காப்பாத்துறதுக்கு இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம யூடி கூட அங்கதான் இருக்கான் இல்லையா? சிவா, நாங்க உன்னை சேட்டலைட் வழியா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் இங்க மானிட்டர்ல எங்களுக்கு தெரியும். உன்னை நாங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் சிவா. ஓகே. சிவா, சாண்ட்ஸ்டார்ம் வந்துகிட்டு இருக்கு. நீ நேரா போற வழியில போகாத. உனக்கு நேரா ஒரு ட்விஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. எதுக்காக இப்ப என் மேல இந்த மாதிரி இலையெல்லாம் விழுந்துகிட்டு இருக்கு? சிவா, கொஞ்சம் பின்னாடி பாரு. சிவா, இன்னும் வேகமா போ. சிவா, சிவா பொண்ணு ஆண்டவா காப்பாத்து. சிவா, உனக்கு ஒன்னும் ஆகலல? நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. சிவா தப்பிச்சிட்டா, சிவா தப்பிச்சிட்டா. சிவா, இந்த இடத்துல ரொம்ப கவனமா போகணும். அது ஜெயண்ட் லிசார்ட் இருக்கிற ஏரியா. சிவா, நீங்க இருந்து பறந்து போறதுதான் நல்லது. ஆனா சைக்கிள்ல பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்கு. ட்விஸ்டர்ல இருந்து வெளியில வரும்போது சைக்கிளோட பேட்டரி லோ ஆயிடுச்சு. இந்த பேட்டரியை நான் சேவ் பண்ணிக்கணும். எமர்ஜென்சில மட்டும் தான் நான் அதை யூஸ் பண்ணணும். இந்த நேரத்துல யூஸ் பண்ண கூடாது, இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சிவா, உனக்கு லெஃப்ட் சைடுல ஜாயிண்ட் லிசார்ட் வந்துகிட்டு இருக்கு. ரைட்ல கூட வருது சிவா. சிவா, உனக்கு பின்னாடி கூட ஒன்னு வருதுப்பா.
நேரா அந்த மலைக்கு பின்னாடி கூட ஒரு லிசார்ட் இருக்கு. அது ஒரு ட்ராப். அது ஒரு ட்ராப். பாத்து போ. சிவா, இப்போ உன்னோட வழி ரொம்ப கிளியரா இருக்கு. நீ ரொம்ப சுலபமா அங்க போக முடியும். நல்லதா போச்சு. ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல. அதே வைரஸ் என்னையும் அட்டாக் பண்ணிடுச்சு நினைக்கிறேன். சீக்கிரம் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, சீக்கிரம். இது ரொம்ப வேகமா பரவுது. இந்த வைரஸை சீக்கிரம் தடுக்கணும். ஆன்டிடாட்ஸ். டாக்டர் ஜென். ஓ, அப்படியா அப்படியா? சிவான்ற ஒரு பையன் இங்க வரானா? அப்படியா? கொஞ்ச நேரத்தில் வந்துருவானா? வெரி குட் டாக்டர்ஸ், குட் நியூஸ். சிவான்ற பையன் ஆன்டிடாட்ஸை எடுத்துக்கிட்டு வரான். நம்மளால இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். டாக்டர் கிரேசி, எதுக்காக என்ன உடனே வர சொன்னீங்க? என்ன ஆச்சுன்னு கேக்குற? என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? முதல்ல ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப மோசமான டெரரிஸ்ட் குரூப்பை அனுப்புனேன். அவங்கள சிவான்ற பையன் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். இப்ப இந்த மேட் வைரஸ்க்கான ஆன்டிடோட்ஸ் அவன் எடுத்துக்கிட்டு வரான். நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆன்டிடோட் உங்ககிட்ட தானே இருக்கு? வேதா சிட்டி டாக்டர் ஜெயின் கிட்டயும் கொஞ்சம் குவாண்டிட்டியில ஆன்டிடோட் இருக்கு. அதை வச்சு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. ஒருவேளை இந்த வைரஸ் வேதா சிட்டில எல்லாருக்கும் பரவிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சிட்டியை என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். லார்ஜ் குவான்டிட்டியில என் கிட்ட தான் ஆன்டிடோட்ஸ் இருக்கு. நான் ஆன்டிடோட்ஸை உருவாக்குனதுக்கு அப்புறமா தான் அந்த வைரஸை இங்க பரப்புனேன். டாக்டர் கிரேசி, இப்ப என்ன பண்றது? வேதா சிட்டில டெரரிஸ்ட் அட்டாக்கால 500 கோடி ரூபாய் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா 5 ரூபாய் கூட கிடைக்கல. அது என்னோட பர்ஃபெக்டான பிளான். வேதா சிட்டில இருக்கிற ஏர்போர்ட், ஹெலிகாப்டர், அப்புறம் ரயில் ரோட் எல்லாத்தையும் நான் வீணாக்க வச்சேன். டாக்டர் ஜெயினால நினைச்சா கூட ஆன்டிடோட்டை இங்க அனுப்ப கூடாது. இங்க இருக்கிற யாருக்குமே என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணேன். ஆனா இந்த சிவா என்னோட பிளானை வீணாக்கிட்டான். அவன் ஆன்டிடோட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். கேன் யூ பிலீவ் இட்? நான் சொல்றத நல்லா கேளுங்க. அந்த பையன் ரொம்ப தைரியசாலியா இருக்கான். அவனை புகழ்றத கொஞ்சம் நிறுத்துறியா? போய் அவனை தடுத்து நிறுத்து. என்ன ஆனாலும் சரி, அவன் இங்க வரவே கூடாது. போ போ போ, இல்லனா இந்த வைரஸை உன்னோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி பாஸ், அவன் திரும்ப இங்க வரமாட்டான் பாருங்க. நீதான் சிவாவா? ஆமா சார். டாக்டர் செயின் இந்த ஆன்டிடோட்டை கொடுத்தாரு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சார், சில பேர் நான் இந்த ஊருக்குள்ள ஆன்டிடோட்டை எடுத்துட்டு வர விடாம தடுத்தாங்க. ஆனா ஏன்னு தெரியல, அவங்க என்ன தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க.
நீங்க சீக்கிரமா இந்த ஆன்டிடோட்டை உள்ள எடுத்துட்டு போங்க. ஒருவேளை அவங்க இங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்தா நான் அவங்களை இங்கேயே தடுக்கிறேன். ரொம்ப சூப்பர். பிராவோ பிராவோ, நீ ரொம்ப தைரியசாலி. ரேவா, இப்போ ஒரு டாக்டர் என்கிட்ட இருந்து ஆன்டிடோட்டை வாங்கிட்டு போனாரு. அவரோட பேச்சை கேட்கும் போது வாக்கி டாக்கில அந்த டெரரிஸ்டோட லீடர் பேசினார்ல, அதே மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவர் என்கிட்ட இப்போ பிராவோன்னு சொன்னாரு. சோ அப்படின்னா அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை இவர் தான் பண்ண வச்சிருக்காரு. எந்த காரணத்துக்காகவும் ஆன்டிடோட் இங்க வந்துடக்கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்காரு. லட்டு சிங் அங்கிள், இது எல்லாமே இவரோட பிளான் தான். Come on, Shiva. Catch me if you can. சிவா, என்கிட்ட இருந்து நீ மருந்து வாங்க ட்ரை பண்ற, பட் டூ லேட். இதுக்கப்புறம் இவங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? ஏன்னா இந்த வைரஸை நான் தான் உருவாக்குனேன். இதுக்கான ஆன்டிடோட் கூட என்கிட்ட தான் இருக்கு. நான் இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி என்னோட ஆன்டிடோட்டை வித்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ எங்க இருந்து வந்தன்னு எனக்கு தெரியல. உன்னால என்னோட பிளான் ஃபெயில் ஆக நான் விடவே மாட்டேன். என்ன நடக்குதுங்க? இவர்தான் டாக்டர் கிரேசி. ஆன்டிடோட் உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. நான் தான் சிவா. டாக்டர் சைன் தான் ஆன்டிடோட்டை கொடுத்து அனுப்புனாரு. நீங்க சீக்கிரமா போய் அவங்க எல்லாரையும் காப்பாத்துங்க. நான் இவங்களை தடுத்து நிறுத்துறேன். அவங்க யாரையும் உள்ள போக விடாதீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுரு. நான் சரண்டர் ஆயிடுறேன். என்னால உங்ககிட்ட சண்டை போட முடியாது. சிவா, ரொம்ப நன்றி. நீ இப்ப போ, உன்னோட ஃப்ரெண்டை போய் பாரு. யூடி உன்னோட ஃப்ரெண்டு தான் டாக்டர் ஜெயின் சொன்னார். இவனை நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறோம். சிவா, யூடி யூடி மை ஃப்ரெண்ட், நீ சரியாயிட்ட. ஜஸ்ட் a moment. யூடி, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் ரேவா. சிவா என்ன காப்பாத்திட்டான். யூடி, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. Thank you சிவா. You're welcome my friend. வாவ், நம்ம ஊர்ல இந்த எக்ஸிபிஷனை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஹாய் ஆதி, யூடி, நீங்க எல்லாம் பாத்தீங்களாப்பா? நம்ம வேதா சிட்டில எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. எக்ஸிபிஷனா? எனக்கு அதை பத்தி தெரியாது. எனக்கு அதை பத்தி தெரியும். உலகத்துல இருந்து பல சிலைகளை கொண்டு வந்து நம்ம வேதா சிட்டில டிஸ்ப்ளேவா வச்சிருக்காங்க. இத பாத்தீங்களா? இங்க ஒண்ணு இருக்கு.
இந்த சிலைகளை வச்சதுக்கு அப்புறமா நம்ம வேதா சிட்டி எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆனா சிவா எங்கப்பா? சிவா கொஞ்சம் பிஸியா இருக்கான். நம்ம கூட அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். உங்க எல்லாரையும் நான் இன்டர்நேஷனல் ஆன்டி ஃபெஸ்டிவலுக்கு வரவேற்கிறேன். இந்த ஃபெஸ்டிவலுக்காக வேதா சிட்டில வெவ்வேறு இடங்கள்ல உலகத்திலேருந்து வெவ்வேறு நாடுகள்லேருந்து எடுத்துட்டு வந்த ஸ்டாச்சுலாம் வைக்கப்படும். வேதா சிட்டில இருக்கிற எல்லாரும் வந்து இந்த சிலைகளை பார்க்கணும்னு நான் அன்போட கேட்டுக்கொள்கிறேன். ஹாய். ஆனா லட்டு சிங் சார், இந்த ஸ்டாச்சுஸோட விலை கோடிக்கணக்கில் இருக்குமே. நீங்க இந்த ஸ்டாச்சுஸை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ரிப்போர்ட்டர் சார், இந்த ஸ்டாச்சுஸை பாதுகாக்க நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். நான் இந்த வேதா சிட்டில எங்கெங்க ஸ்டாச்சு இருக்கோ அங்கெல்லாம் என்னோட மேற்பார்வையில நான் போலீஸ் அதிகாரிகளா நிக்க வச்சிருக்கேன். ஜெய் ஹிந்த். இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு திருடணும்னு நினைச்சாலும் திருட வந்தவங்க கிட்ட அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஓ லட்டு சிங் சார், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு இடத்துல நின்னு நீங்க பேச மாட்டீங்களா? ஹலோ எவ்ரிபடி, நான் தான் ஜாக் த ஜம்ப். திருடுறது என்னோட வேலை, ஜம்பிங் என்னோட ஸ்டைல். எக்ஸ்கியூஸ் மீ, நான் லட்டு சிங் சார் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்னது? ஏதா இருந்தாலும் கீழே பேசலாம், ஏன் மேல தூக்கிட்டு போற? யாராவது என்ன காப்பாத்துங்களே, போலீஸையே கிட்னாப் பண்றாங்களே. இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா நான் அது அங்க இருக்கிற ஸ்டாச்சுவை திருடிக்கலாமா? என்ன இந்த ஒசரத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டு இப்ப என்கிட்டயே அந்த சிலைய தூக்கிடவான்னு பர்மிஷன் கேக்குற? என்கிட்ட பர்மிஷன் கேக்குறதுக்கா என்ன இவ்வளவு உயரத்துக்கு தூக்கிட்டு வந்த? நீ சிலைய திருட தானே வந்த, அப்புறம் எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்தனே? லட்டு சிங் சார், உங்க பர்மிஷன் இல்லாம என்னால அந்த ஸ்டாச்சுவை எப்படி திருட முடியும்? இப்ப சொல்லுங்க, உங்க பர்மிஷன் கிடைக்குமா? சீக்கிரமா பர்மிஷன் கொடுங்க, இல்லனா நான் உங்களை அவரை விட வேற எங்கயாவது மேல கொண்டு போய் வச்சிருவேன். சொல்லுங்க. திருடுறதுக்கு என்கிட்டயே பர்மிஷன் கேக்குற? இங்க பாரு செல்லம், தயவு செய்து என்ன கீழே இறக்கி விட்டுறியா? உயரம் நான் பயம்பா. எல்லாரும் கேட்டுக்கோங்க, லட்டு சிங் சார் எனக்கு இந்த ஸ்டாச்சுவை எடுத்துட்டு போக பர்மிஷன் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ வெரி மச் லட்டு சிங் சார். அப்புறம் பார்க்கலாம். ஏப்பா ஸ்டாச்சு எடுத்துட்டு போற தம்பி, என்ன கீழே இறக்கி விட நீ மறந்துட்டப்பா. ஹலோ சிவா, ஸ்டாச்சுவை திருடிட்டு போயிட்டாங்கப்பா. என்ன அங்கிள், இவ்வளோலாம் ஜம்ப் பண்ணீங்கன்னா உங்களோட காலு சுளுக்கு பிடிச்சுக்கோ, சரியா? ஸ்டாச்சுவை திருப்பி கொடுத்துருங்க. ஜம்பிங் ஜாக்கு, ஒரு சின்ன பையன் அட்வைஸ் பண்றியா? என் வழியில இருந்து நகர்ந்து போயிடு சின்ன பையா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பேரு நல்லா தான் இருக்கு, சைக்கிளையும் ரொம்ப நல்லா ஓட்டுற. பேர் நல்லா இருந்தா மட்டும் போதாது, வா நாம சண்டை போட்டு யாரு ஜெயிக்கிறோன்றத பாத்துருவோம்.
பாத்து 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 ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஆதி கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியோ? நான் உன்கிட்ட சண்டை போட்டேன், நீயும் என்கிட்ட சண்டை போட்ட. ஆனா இன்னைக்கு நான் ஃபைட் பண்ற மூட்ல இல்ல. லட்டு சிங் சார், இங்க இருக்கிற எல்லா சிலைகளுக்கும் உங்க சைடுல இருந்து நீங்க நல்லா தான் பாதுகாப்பு பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் ஜாக் த ஜம்பர் வந்து இது வரைக்கும் 2 சிலைகளை எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு என்ன சொல்றீங்க? அவன் ஜாக் த ஜம்பர்னா நான் லட்டு சிங் பம்பரே. போன தடவை அவன் என்ன அலைக்கா தூக்கிட்டு போய் டவர் மேல உட்கார வச்சுட்டா, அதனால என்னால எதுவும் செய்ய முடியல. இனி அவன் இன்னொரு ஸ்டாச்சுல கைய வைக்கலான்னு கனவு கண்டான்னா அதை நடக்க விட மாட்டேன். மறுபடியும் இங்க வந்துட்டியா நீ? ஏய் லட்டு சிங் சார், ஜாக் த ஜம்ப் வந்துட்டேன். வாங்க, நான் உங்களுக்கு குடிக்க இளநீர் கொடுக்கிறேன். வேணாம் வேணாம் வேண்டாம். என்ன பேடாராம், லட்டு சிங் சார ஒரு திருடன் தூக்கிட்டு போயிருக்கான். அத பார்த்துட்டு நீங்களும் சும்மா இருக்கீங்க? இங்க பாருங்க லட்டு சிங் சார், நீங்க எல்லாருக்கும் முன்னாடி சேலஞ்ச் பண்றீங்க, அதனால நான் வந்து தானே ஆகணும். அது என்னன்னா, யாராவது என்கிட்ட சேலஞ்ச் பண்ணா, இல்ல யாராவது நான் அவனை விட மாட்டேன், அவனை தூக்கி ஜெயில போடுவேன்னு சொன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இல்ல நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், அப்படியே சேலஞ்சும் பண்ணவே மாட்டப்பா. என்ன கீழே இறக்கி விட ப்ளீஸ். லட்டு சிங் சார், என்னால எப்படி உங்களை கீழே இறக்க முடியும்? நான் தான் இப்ப கீழே போகணும், ஸ்டாச்சுவை திருடணும்ல. அது வரைக்கும் இங்க நீங்க இளநீர் குடிச்சுக்கிட்டு இருக்க. பாய் பாய் பாய். ஆக போச்சே. சார் சார், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல நீங்க இருக்கிறத விட சிவா இருந்தா தான் கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க சிவா. பாய் 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 பாய். ஹலோ ரேவா, ஆதி, யூடி, ஜாக் த ஜம்பரை பாத்தீங்களா? இல்ல சிவா, அவன் எங்க கண்ணுல மாட்டல. சிவா, அந்த ஜாக் இப்பதான் வந்து ஒரு சிலைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நானே என் கண்ணால பார்த்தேன். தேங்க்ஸ் ரேவா. வாவ் சிவா, எப்படியோ ஒரு வழியா நீ ஜாக் த ஜம்பர் நீ புடிச்சிட்ட. ஏன்னா போலீஸ் இந்த வேலைய ஒழுங்கா பண்ணவே இல்ல. போதும் நிறுத்துங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போலீஸ் மேல குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. லட்டு சிங் அங்கிள், அந்த குற்றவாளியை நீங்களே பாத்துக்கோங்க. ஜாக் த ஜம்பரை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. திருட்டு என்னோட வேலை, ஜம்பிங் என்னோட ஸ்டைலு. நான் இப்ப வலையில இருக்கிறதுனால என்னால ஜம்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சிவா, இங்க பாரு, காப்பாத்து. காப்பாத்து. இன்னும் நீ கொண்டு வர வேண்டிய சிலைகள் பாக்கி இருக்கு. என்கிட்ட நேரம் அதிகம் இல்ல. என் ஷிப் தயாரா இருக்கு. கோஸ்ட் கார்ட் செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. ஒவ்வொரு சிலையா கொண்டு போய் என்னால ஷிப்புக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எல்லா ஸ்டாச்சுவையும் ஒரே நேரத்துல கொண்டு போய் ஆகணும். மறந்துடாத, நீ என்கிட்ட கோடி கணக்குல டீல் பேசியிருக்க. டோன்ட் வரி சார், உங்களுக்கு எல்லா ஸ்டாச்சுஸும் சீக்கிரமாவே கிடைச்சிரும்.
இந்த வேதா சிட்டியோட இன்ஸ்பெக்டர் பயந்தாங்கோலிகளை விட பயந்தாங்கோலியா இருக்காரு. என்ன ஒரு சின்ன பையன் குறுக்க வந்துட்டான். இல்லனா இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லா ஸ்டாச்சுஸையும் உங்க கையில கொண்டு வந்து சேர்த்திருப்பேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ். சரி சரி, நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம் தரேன். லட்டு சிங் சார், நாங்க உங்களை இல்ல, அங்க இருக்கிற ஸ்டாச்சுஸ போட்டோ எடுக்கிறோம். தள்ளி போங்க சார். என்னது? என்ன விட இந்த ஸ்டாச்சு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? இந்த ஸ்டாச்சு என்னோட கண்காணிப்புல இருக்கிற வரைக்கும் இது பத்திரமா தான் இருக்கும். நான் இருந்தா ஸ்டாச்சுவும் இருக்கும். புரியுதா? ஹலோ, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன். இங்க மலையில கிளைமேட் ரொம்ப அழகா இருக்கு. செல்லுன்னு காத்து வீசுது. அப்புறம் மேகங்கள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி கிளைமேட்ல நீங்க பிக்னிக் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா அங்கெல்லாம் போகணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. யார் பேசுறதே? உடனே இங்க வாங்க. ஐ அம் வெயிட்டிங். நான் இதோ வந்துடுறேன். நீயா? எஸ், one and only Jack the Jumper. Hello everybody. Bye bye. Bye bye. See you soon. ப்ளீஸ் என்ன கீழே இறக்கி விடு. சின்ன வயசுல இருந்து உயரத்துக்கு போனா எனக்கு தலை சுத்தும். ஏன் இப்படி ஜம்ப் பண்ணி போற வீடு? ஏன்பா எதுக்காக நீ என்ன தூக்கிட்டு வந்துடுற? எனக்கு பிக்னிக் போகணும்னு ஆசைதான், ஆனா உன் கூட நான் வரல. நோ 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 நோ. மீடியா முன்னாடி எதுக்காக என்ன இப்படி தூக்கிட்டு வந்து அசிங்கப்படுத்துற? சொல்லே. Oh no. Sorry லட்டு சிங் சார். நீங்களும் என்னோட வழியில முள்ள தூக்கி போடுறதுக்கு ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அந்த சின்ன பையன் சிவாவை என்ன ஃபாலோ பண்ண சொல்லி இருக்கீங்க. அவனை என் வழியில இருந்து நகர்த்திருங்க. நான் உங்க வழியில இருந்து நகர்ந்துடுறேன். நான் சொல்றத நீங்க கேட்கலன்னா அடுத்த தடவை எதிர்பார்க்காத அளவுக்கு மேல கொண்டு போய் விட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எப்பவும் உங்களால கீழே வர முடியாது. வேணாம். அப்படியெல்லாம் நீ எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். நான் சிவா கிட்ட உன்னை ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன். என்ன தயவு செய்து கீழே இறக்கி விட்டுறேன். கீழே கொண்டு போய் விட்டுறேன். இறக்கி விடுறேன். ஆனா நீங்க முதல்ல சிவாவுக்கு போனை பண்ணி என்னோட வழியில வரக்கூடாதுன்னு சொல்லிருங்க. ஓகே, நான் அதை இப்பவே சொல்லிடுறேன். ஹலோ சிவா, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஜாக் த ஜம்பர் எல்லா இடத்துல இருந்தும் ஸ்டாச்சுஸ திருடிட்டு போய்கிட்டு இருக்கான். அதனால வேதா சிட்டில இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸையும் கொண்டு வந்து ஒரு பெரிய ஓபன் ஹால்ல வச்சிருக்காங்க. இப்ப அங்க செக்யூரிட்டிஸ் முன்ன விட இப்ப அதிகப்படுத்தி இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பறவையால கூட போக முடியாது. ஜாக், என்ன இது? ஸ்டாச்சுஸ் வெளியே இருக்கும்போது உன்னால கொண்டு வர முடியல. இப்ப இத்தனை செக்யூரிட்டிஸோட எல்லா ஸ்டாச்சுஸும் எப்படி உன்னால கொண்டு வர முடியும்? சொன்ன வேலையை செஞ்சுட்டா சரி, இல்லைன்னா கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வரணும். அட துப்பாக்கி இறக்குங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல பறவை வேணா நுழைய முடியாம இருக்கலாம், ஆனா ஜாக் த ஜம்பரை நுழைய விடாம தடுக்கிறது இம்பாசிபிள் சார். நான் உனக்கு பேசுறதுக்கு பணம் கொடுக்கல, ஸ்டாச்சுஸ கொண்டு வர பணம் கொடுத்திருக்கேன். நான் இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாத்தையும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விற்கணுங்கிறதுக்காக தான் வாங்கிட்ட இந்த டீல பேசியிருக்கேன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த எல்லா பிளானும் வீணா போயிடும். சார் நீங்க எல்லா திங்ஸையும் பேக் பண்ணுங்க. ஸ்டாச்சு வேணா கண்டிப்பா எடுத்துட்டு வந்து தருவேன். இங்க அந்த ஜம்பிங் த ஜாக் வரட்டும். இந்த முறை அவன் எப்படி தப்பிச்சு போறான்னு நானும் பாக்குறேன். இங்க இருந்து அவன் ஒரு சிறு தூசிய கூட எடுத்துட்டு போக முடியாது. அப்படியே லட்டு சிங் தன்னோட பேச்ச மாத்திக்கிட்டார. மலையில என்ன விட்டுடுன்னு எப்படி சொன்னா, ஆனா இப்ப ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்கான். ஜம்பிங் ஜாக்க தடுப்பியா நீ? ஹலோ ஜாக் அங்கிள். சின்ன பையா, நீயும் இந்த இடத்துல தான் இருக்கியா? லட்டு சிங், ரெண்டு சைடும் சாதகமா பேசி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப சீக்கிரமா எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிடு. ஏன்னா இங்க இருந்து நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. லட்டு சிங் அங்கிளை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னா முதல்ல நீங்க இங்க இருந்து போகணும்ல. யார் என்ன தடுப்பாங்க? நீயா? நான் உங்களை தடுக்க மாட்டேன், அதுதான் உங்களை தடுக்க போகுது. கொஞ்சம் மேல பாருங்களேன்.
இப்போ உங்களால எப்படி தப்பிக்க முடியும் அங்கிள்? ஜன்னல் கதவு ஏற்கனவே எல்லாம் மூடி இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன ட்ராப் பண்ணிருக்கீங்களா? இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, ஸ்டாச்சு பத்தி நீ பயப்படாத. ஆமா சிவா, நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த சிலைங்களுக்கு எதுவும் ஆகாது. இப்ப வாங்க அங்கிள். ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கூட இருக்கும்போது நான் எதுக்காக பயப்பட போறேன்? சார் எந்திரிங்க சார். நீங்க உண்மையிலேயே ஒரு சூப்பர் டூப்பர் இன்ஸ்பெக்டர். நீங்க கீழே விழுகிற நேரத்துல கூட கீழே விழுக வந்த ஒரு ஸ்டாச்சுவை கப்புன்னு பிடிச்சிட்டீங்க. லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சர்வசாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் அந்த பக்கம் யாரு திருடணும்னு நினைச்சாலும் அது வந்து லட்டு சிங் அங்கிள் ஜாக்கிரதை. அங்கிள், உங்களோட ஆயுதம் 2 துண்டா கட் ஆயிடுச்சு. வாங்க, இப்ப யாரு சண்டையில ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். ஜாக் ஸ்டாச்சூஸ் என்னாச்சு? எப்ப வரேன்னு சொல்லு. அங்கிள், ஜாக் த ஜம்பரோட பேக்கப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவரு உங்களை ஜெயில தான் பார்க்க போறாரு. கோடி கணக்குல எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஜாக் த ஜம்பரே, என்ன நீ பல இடங்களுக்கு தூக்கிட்டு போய் சுத்தி காட்டிருக்கல? வா, உனக்கு நான் ஜெயில எப்படி சுத்தி காட்டுறேன் பாரு. டோன்ட் வரி. அது மட்டும் இல்லாம ஜெயில 4 செவத்துக்குள்ளே நீ ஜம்பிங் பிராக்டிஸ் பண்ணலாம். உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க, யாரும் நிறுத்த மாட்டாங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.